ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் டிஎன்பிஎஸ்சிக்காக மும்முரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. சரி, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 நடப்பு நிகழ்வுகளில் நடந்த முக்கியமான 10 கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். அதுவும் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற சில முக்கியமான 10 கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிங்களா? சரி, நம்ம வீடியோவுக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் கண்ணாடி ஸ்கைவாக் பாலத்தை எந்த மாவட்டத்தில் கட்டியதுன்னு கேட்குறாங்க. முதல் கண்ணாடி ஸ்கைவாக் பாலத்தை உத்தரப்பிரதேசம் சித்ரகூட் மாவட்டத்தில் தான் கட்டியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா, சித்ரகூட் மாவட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தோட ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ராமரோட வில் அம்பு வடிவத்தில் இருக்குது. இது கட்டுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 3.70 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ராமரோடைய வில் மற்றும் அம்பு வடிவத்தில் இருக்கிற முதல் கண்ணாடி ஸ்கைவாக் பாலம் இன்னும் கேட்குறாங்கன்னா சித்ரகூட்ல இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? எந்த மாநிலம் கட்டியிருக்குன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம்னு சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? In which day World Hemophilia Day celebrated every year? ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் உலக ஹீமோஃபிலியா தினம் கொண்டாடப்படுகிறது? இதற்கு சரியான பதில் ஏப்ரல் 17ன்றது தான் சரியான பதில். சரிங்களா? அதாவது ஹீமோஃபிலியான்றது என்னன்னா, நமக்கு அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் வந்து கொஞ்சம் நேரம் வரும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வித்தின் 5 மினிட்ஸ்லேயே ரத்தம் வர்றது நின்று போயிடும். ஆனால் இந்த ஹீமோஃபிலியா நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் வந்து நிற்கிறது அவ்வளோ சுலபமாக நடக்காது. ஸோ இந்த நோயோட விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக உலக ஹீமோஃபிலியா தினமாக ஏப்ரல் 17ஆம் தேதியை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. அதாவது பெற்றோர்கள் மூலமாக குழந்தைக்கு வரக்கூடிய சில நோய்களில் ஹீமோஃபிலியாவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த வீடியோவில் எல்லா கொஸ்டினும் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கிலீஷ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, 3வது கொஸ்டின் என்னன்னா, ஹூ ஓன் த நேஷனல் விமென்ஸ் கேரம் டைட்டில் ஃபார் தி 12th டைம்? 12வது முறையாக தேசிய பெண்கள் கேரம் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் ரேஷ்மி குமாரி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? இவங்க 3 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏசிய அடிப்படையில் 2023ஆம் ஆண்டிற்கான உலகின் முதல் 10 பரபரப்பான விமான நிலையங்களில் எந்த விமான நிலையம் பெயரிடப்பட்டுள்ளது? அதாவது பேஸ்ட் ஆன் ஏசிஐ விச் ஏர்போர்ட் ஹஸ் பின் நேம்டு அமாங் தி வேர்ல்ட்ஸ் டாப் 10 பிசியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் ஃபார் 2023? அதாவது பிசிஎஸ்டி ஏர்போர்ட்டில் கீழ்கண்ட எந்த விமான நிலையம் வந்து 10 ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் 10 ஏர்போர்ட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான பதில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம், டெல்லியில் இருக்கிற விமான நிலையத்தான் சொல்லியிருக்காங்க. இது எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 10வது இடத்துல இருக்கு. முதலாவது இடத்துல எந்த விமான நிலையம் இருக்குன்னா ஹேட்ஸ்ஃபீல்ட் இன்டர்நேஷனல் ஜாக்சன் அட்லாண்டா ஏர்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சரிங்களா? போலாமா? இந்தியா டெலிவர்டு பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல் டு விச் கண்ட்ரி? பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கியதுன்னு கேட்குறாங்க. ரீசெண்டாக இந்தியா வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை ஒரு நாட்டிற்கு வழங்கினாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. பிலிப்பைன்ஸ் என்பது தான் இதற்கு சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? How many Indians are in Time's 100 most influential people list in 2024? 2024 டைமின் செல்வாக்குமிக்க 100 நபர்களின் பட்டியலில் எத்தனை இந்தியர்கள் உள்ளனர்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான பதில் 8 என்பதுதான் சரியான பதில். இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆலியா பட், சத்யா நடெல்லா, சாக்ஷி மாலிக் ஒரு ரெஸ்லர். சரிங்களா? தேவ் பட்டேல், பிரியம்பதா நடராஜன், ஆஸ்மா கான், ஜிகர்சா என்பதுதான் இந்த 8 பேர் தான் வந்து இந்த 2024 டைமின் செல்வாக்கு மிக்க 100 நபர்களின் பட்டியலில் இருக்காங்க. இதில் இந்த ஆக்ட்ரஸ் ஆலியா பட் கூட இருக்காங்க. சரிங்களா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபெசிலிட்டி ஃபார் மெடிக்கல் டிவைசஸ் கேலிப்ரேஷன் பை விச் ஐஐடி? மருத்துவ சாதனங்கள் அளவு திருத்தத்திற்கான இந்தியாவின் முதல் மொபைல் வசதி எந்த ஐஐடியால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஐஐடி மெட்ராஸ் என்பதுதான் சரியான பதில். ஐஐடி மெட்ராஸ் தான் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மொபைல் ஃபெசிலிட்டி. எதுக்குன்னா மெடிக்கல் டிவைசஸ் கேலிப்ரேஷனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் டூரிஸ்ட், அதாவது முதல் இந்திய விண்வெளி சுற்றுலா பயணி யார், அதாவது இந்தியா சார்பாக விண்வெளி சுற்றுலா பயணி செல்ல போகிற முதல் இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க. கோபி தோட்டக்குரா என்பது தான் சரியான பதில். இவர் யாருன்னா ஒரு சிறந்த பைலட் அண்ட் சிறந்த ஆண்டர்பிரனர். சரிங்களா. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடா மாநிலத்தில் தான் பிறந்திருக்காரு. இவர் எப்போ வந்து விண்வெளி சுற்றுலா போகிறாருன்றது இன்னும் டேட் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஐநா கட்டமைப்பு காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு COP28 2023 ஆண்டு எங்கு நடைபெற்றது? ஐநா கட்டமைப்பு காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு COP28 2023 ஆண்டு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. வேர் வாஸ் தி UN framework convention on climate change COP28 held in 2023? யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா. இன் 2023ன்னு கேட்டிருக்கனால யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். இதுவே வந்து 2024 ஆண்டு எங்கு நடைபெற இருக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா அசர்பைஜான் என்பது தான் சரியான பதில். சரிங்களா. ஸோ இதோட இந்த 10 கொஸ்டின் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.